என்ன டாடி பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செடி கொடிகளை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? செடி கொடியில ஆரம்பிக்கிறதா அப்படியே நைஸா அப்படியே பொண்ணுங்க பக்கம் திரும்பிக்கிறதா இதெல்லாம் டெக்னிக்கடா. டீசிங்னு உள்ள வச்சானுன்னா எதுக்கு ரிஸ்க்? ஏப்பா நான் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்ங்கறேன்? எல்லாம் போட்டாதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல நீங்க சைட் அடிக்க வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. அப்பா அப்பா கேக்குறேன்ல. ஏப்பா நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல ஒன்னு செலக்ட் பண்ணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவ. அதனால நான் 4-5 செலக்ட் பண்றேன். அதுல நீ ஒன்னா பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்க. மத்ததெல்லாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். என்ன என்னமோ பண்ணுங்க போங்க. இது டீச்சர் அதை போய் பார்த்துட்டு இருக்க. ஏப்பா இது எப்படி இருக்கு? சரியில்லப்பா. அந்த அது எப்படி இருக்கு? சொத்தப்பா. பரவாயில்லையே, பையனுக்கு டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. பிடிச்சிடலாம். இது சூப்பர்ப்பா. ஐயா பையனுடைய டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சே. நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேய் நான் அவளை டேஸ்ட் பண்ணி பாக்கணுமா? ஒரு பெத்ததா உங்ககிட்ட மாம்பாசம் பேசாடாதே. ஐயோ டாடி இவ்வளவு நேரம் சத்தியமா நான் கடலையை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். கடலை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். அது சொத்தை இது சூப்பர்னு சொன்னதெல்லாம் கடலை பத்தி தானே? உங்க மேல சத்தியமா கடலையை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ் வாசல்ல போய் சைட் அடிக்கலான்னு ஒரு மாயங்கிட்ட ஒரு பெத்த தகப்ப எப்படி சொல்ல முடியும்? அதனால கடலை பொறுக்க போலான்னு சொன்னா அதை நம்பி உண்மையிலேயே ₹1 கடலை வாங்கி அதை சுப்பிடுறதுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப எல்லாம் திட்டினீங்கன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்னடா இது? உமாவுக்கு தெரிஞ்ச ஆபத்து இருந்தானே அவளுக்கு தெரியாம அங்கிருந்து கட் பண்ணி இங்க கூட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா ஏடா? எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க சொன்னது அப்படியே காதல் விட்டியா? ஆக்கா மாதிரி மஞ்சள் சட்டை போட்டு வரும்போது எனக்கு தெரியும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீ ஒன்னும் செலக்ட் பண்ண வேணா, நீ ஆபீஸ் போ. நான் பொண்ணுல போட்டோ எடுத்து வர்றேன், அதுல செலக்ட் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆள விடுங்க. போடா. இவன் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதை தூக்கி நான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. நைஸ் ஆங்கிள். ஸ்மைல் ப்ளீஸ். ஆமா ஒரே ஒரு ஸ்டில். கவர் பேஜ் போடணுமா? யாரு இருந்தாலே தெரியலையே. காலேஜ்ல வந்து நம்மளே போட்டோ எடுக்கறான். இந்த கேமரோட லொல்லு தாங்க முடியலடி. இன்ஸ்பெக்டர் கலிவரதன். டாடி நான் சித்ரா பேசுறேன். என்ன சித்ரா, நீ காலேஜ் போலியா? காலேஜ்ல இருந்து தான் பேசுறேன் டாடி. என்ன விஷயமா? இங்க ஒரு தாடிக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காப்பா. என்னது? உங்களை போட்டோ எடுக்கறானா? இப்பதான் சிட்டி பஸ்ல இடி ராஜாக்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நினைச்சேன். இப்ப புதுசா கேமரா ராஜா கிளம்பிருக்கானுங்களா? கவலைப்படாத, இப்பவே கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி வைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் போன் அடிக்குது இல்ல? சரியா? ஹலோ ஐயா, அம்மா பேசுறாங்க. ஒண்ணு யாரையும் அடிக்க சொன்னது? நான் தாமா பேசுறேன். சரிம்மா சரிம்மா, நீ சொன்னாலும் வாங்கிட்டு வந்துறேன். ஐஜி கிட்ட இருந்து போன் வந்தோட நடுங்க மாட்டாரு. யாரு யாருகிட்ட இருந்து வந்திருக்கு? அவர் பொண்டாட்டில இருந்து வந்திருக்கு. கரெக்டிங் வந்துடுறமா? பாடா, வீட்டுல தான் தொல்லைன்னா போலீஸையும் விடலையே. எங்க அந்த காலேஜ் கேஸ்? உள்ள இருக்கா? கூப்பிடியா? பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்துல நம்ம மேல காட்டு. சீக்கிரம் ஆயா. வணக்கம். உன் பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன் சார். ஓ, கோகுல கிருஷ்ணனா? ஆமாங்க. அதான் காலேஜ் வாசல்ல போய் நின்னு பொண்ணுல போட்டோ எடுத்தியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே போட்டோ எடுத்திருப்ப. நான்சென்ஸ். சார் நான் பொண்ணுல போட்டோ எடுக்கலைங்க சார். பின்ன எதை எடுத்த? மரம், புழு, பூச்சி, செடி, கொடி, பூ. இது டிஸ்கவரி சேனல் சார். சார் பாத்துட்டு நீங்களா சொல்லுங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தாரு. யோ நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? வீடு இல்லைங்க சார், பெங்களோ. பங்களாவா? ஆமா சார், பிரபல தொழிலதிபர் சீதாலட்சுமி இல்ல? ஆமா. அவங்க வீட்டுல வேலை சரியா? ஆமா, அவங்க வீட்டுக்காரரா 25 வருஷமா வேலை பாக்குறேன். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. யோ அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவங்க கலர் என்ன, ஃபிகர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்களுக்கு போய் நீ புருஷனா? 25 வருஷம் ஃபேமிலி வாழ்க்கையில என்னுடைய பர்சனாலிட்டி பத்தி அவளை ஃபீல் பண்ணதுல நீ என்னமோ ரொம்ப ஃபீல் பண்றியா? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் நம்ப மாட்டேயா. இப்பவே அவங்களுக்கு போன் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, நீ போன வேணாம், நான் உள்ளே போய் படுத்துறேன். லூசு, ஏன் லாக்கப்ல போய் கதவு சாத்திக்கிற? அங்க என்ன ஏசியா பண்ணி வச்சிருக்கு, வெளியே வா. சார் பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன்ல வெளியே விட்டா எனக்கு விடுதலையே வேண்டியதில்லை சார். நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க. அதுல எதுலயா உன்னை புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருங்க. இல்லன்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நிம்மதியை செத்து போறேன். ஆனா பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் மட்டும் வெளியே போக மாட்டேன் சார். என்ன எப்படி பண்றேன் சார்? உங்களை மாதிரியே பொண்டாட்டி பயப்படுற கேஸ் சார். யோ சாரி சார். மரியாதை. யோ அந்த ஆளை இழுத்து வா. என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க சார். சார் சொன்ன கேளு சார், நான் போக மாட்டேன் சார். ஆயா யோ அவரை விடுங்கயா. நீங்களும் நம்ம சார் வீட்டுல அப்படி அங்கதானே? அதை ஏன் கேக்குறீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் அடக்கி வா. ஆனா வேலையில தான் சார் சவுண்ட் விடுவாங்க. எல்லாருமே நம்ம டைப் தான். கரெக்ட் தானே? பாத்தீங்களா சார், ஒரு பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட புருஷனுடைய மனநிலைமைய அதே டைப்பான ஒரு புருஷனால தான் புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்காக தான் நான் ரிஸ்க் ஒத்துக்கிட்டேன். தெரியுமா? வரட்டுமா? வாங்க சார். உங்க கேமரா சார் இதுல உங்க பொண்ணு போட்டோ இருக்கு, பரவாயில்லையா?
பரவாயில்ல சார் எடுத்துட்டு போங்க. பிரிண்ட் போட்டு அனுப்புறேன். அம்மா கேஸ். என்ன கல்யாணம் சார், ரொம்ப சந்தோஷமா ஸ்பீடா வர்றீங்க. ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இதுக்கு பேரு ஸ்பீட. சீட்டை கிழிக்க போறாங்க, கம்பெனியை இழுத்து மூட போறாங்க. கம்பெனியை இழுத்து மூட போறாங்களா? ஆமா, கம்பெனி லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, அதனால இழுத்து மூட சொல்லிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னால நோட்டீஸும் கொடுத்தாச்சு. உங்களுக்குமா? என்ன கல்யாணம் சார், நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய திறமைசாலி. சில நாள்ல நல்ல வெயில் அடிக்கும் போது மூளை உரிய காதல வடிகிறது நானே பாத்துருக்கேன். இல்ல இப்ப ஒண்ணு வடியில ஏங்க எதுக்காக செட்டில்மெண்ட் பண்ணணும்? இப்போ நீங்க தானே மேனேஜர், முதலாளியா மட்டும் சொல்லணும். எதனால நஷ்டம் வருதுன்னு பாக்குறது விட்டு எதுக்காக செட்டில் பண்ணணும்? அதுல பாருங்க, நான் ஒரு புட்சாலிங்கிறத நீங்க ஒரு புட்சாலியா இருக்கிறதுனால தான் டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு புட்சாலித்தனம் பத்தாது. வீட்டுல உங்களை வேலை செய்ய விடுறது இல்ல, ஆபீஸ்ல நாமாவது வேலை செஞ்சு கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரலாம்னா கேட்கறது இல்ல. சட்டுப்புட்டு இன்னைக்கே செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. செட்டில்மெண்ட் எதுங்க பண்ணணும்? நான் வேற ஐடியா கொடுக்குறேன். என்ன மொத்தமா வித்துவிட்டு இன்னைக்கே ஊரோட போயிடலாங்கிறீங்களா? பாதி நீ எடுத்துக்க, மீதி நான் எடுத்துக்கிறேன். அட போயா. இப்போ செட்டில்மெண்ட் ஒண்ணும் பண்ண வேணாம். நிர்வாகத்தை மாத்தி கஷ்டப்பட்டு திறமையா உழைச்சோம்னா லாபம் வந்துட்டு போகுது. குழப்பமா இருக்க, கொஞ்சம் புரியுபடியா சொல்றீங்களா? இப்ப என்ன சொன்னேன்? கஷ்டப்பட்டு திறமையா உழைக்கணும்னு சொன்னேன். அதே உனக்கு புரியலையா? உனக்கே புரியலன்னா முன்னாடி எங்க புரிய போகுது? உங்க ஒய்ஃபுக்கு விவரம் பத்தாதுங்கிறீங்களா? அப்படி நீ தானே சொன்ன. இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படித்தானே ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ உண்மையிலேயே அவளுக்கு விவரம் இருந்தா இவ்வளவு திறமைசாலியான புத்திசாலியான அறிவாளியான மேனேஜர் தூக்குவாங்க. நீங்க என்ன தூக்குறீங்களா இல்ல தாக்குறீங்களா? எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா தான் உருப்பட்டு இருப்பீங்களே. இப்போ நேரா என் சம்சாரத்திட்ட போங்க. அம்மா, இவ்வளவு நாள் நான் நிர்வாகத்தை பார்த்தது போதும், இனிமேல் கம்பெனி நிர்வாகத்தை உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிருங்க. எது விளையாடுறீங்களா? என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க? இப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க சாதாரண மேனேஜரா தான் இருக்கீங்க. நிர்வாகம் எங்க பொறுப்புக்கு வரட்டும், உங்களை ஜெனரல் மேனேஜர் சார் கையெல்லாம் கட்டலாம் கோட்டெல்லாம் போலாம்ல, எப்படி இருக்கும்? இப்போ நான் கடுமையா உழைக்கிறேன் சார், நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், சும்மா கூட மாட சுத்தி இருந்தா போதும். நாம 2 பேரும் சமாளி உங்களுக்கு கொடுப்போம் சார். ஐடியா என்னவோ பிரமாதமா தான் இருக்குது, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு டவுட்டா இருக்கு. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? இப்போ உங்ககிட்ட அறிவு இருக்கு, அடிக்கடி சொல்றேன். கடுமையான உழைப்பு எங்கிட்ட இருக்கு, நான் கண்ணாலேயே பார்த்தது. இனிமேல் பார்க்க போறீங்களா? நாம 2 பேரும் உழைச்சு லாபத்தை கொண்டு வந்து கொட்டு கொட்டுவோம். கரெக்ட். நான் இப்பவே போறேன், அம்மாவை மடக்கி மனச மாத்தி மசிய வைக்கிறேன். பாருங்க, நீங்க என்ன ஜிஎம் ஆக்க போறீங்கிறதுக்காக நான் இதை செய்யல. கம்பெனியே ஒரு மேல லெவல் கொடுங்க அப்படியே. ஜிஎம் போஸ்ட் வேணாம். ஐயோ என்னங்க நீங்க விஷயம் தீர்ற நேரமா பார்த்து இப்படி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? ஓகே ஜிஎம், போய் சீக்கிரம் காரியத்தை முடிச்சுவாங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நான் இந்த கம்பெனியை வீட்டுக்காரரை நம்பி எப்படி ஒப்படைக்கிறது? ஏற்கனவே கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்ப முதலாம் போட்டோங்கிறீங்களா? மேடம், அவரை நம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, கம்பெனியை விட்டா என்ன? அவர் புதுசு புதுசா ஐடியா எல்லாம் வச்சிருக்காரு, கூட நானும் இருக்க போறேன். ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாருங்களேன். நோ நோ, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. இப்படி வேணா பண்ணி பாருங்களேன். அவருக்கு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுங்க. அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவரை ஆபீஸ்ல இருந்து அப்படியே அலாக்கா தூக்கி அவுட் ஹவுஸ்ல போட்டுருங்க. இந்த கொட்டேஷன் கூட. குட் மார்னிங் சார். சார் நீங்களா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். மரியாதைங்கிறது மனசுல இருக்கணும். நீங்க உட்காருங்க. உங்க முன்னாடி எப்படி சார் நான் உட்கார முடியும்? நீங்க இந்த கம்பெனியோட ஸ்பைனல் கார்டு. நீங்க? நான் என்ன சார் ஆப்ஷனல் ஒரு கிட்னி மாதிரி. நல்ல வேலை. எங்க என்ன லெக்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். ஏன் சார், நீங்க போய் இந்த தண்ணி பாட்டில கொண்டு வரலாமா? அது எப்படி சார்? இப்ப நான் எடுபடி தானே, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தேன்னா அதுவே இழுத்துக்கும். இழுத்துட்டா என்ன ஆகும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உடனே நம்ம ஊர்ல இருக்கிற சொந்தக்காரர்கள் தந்தி அடிக்கணும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாடையை கட்டி கபாலத்துல 1 ரூபாய் காயின்ஸை வச்சு கண்ணம்மா பாட்ட சுடுகாட்டுக்கு கொண்டு போனோமா புதைச்சுமான்னு வர முடியுமா? நம்ம ஊர்ல முடியாத. மறுநாள் கொண்டு போய் பால் ஊத்தணும். அப்புறம் 16ஆவது நாள் கருமாதி வேற. விட்டா தவசம் வரைக்கும் போயிடுவீங்க போலங்க. ஆமா சார், யாரா இருந்தாலும் தவசம் பண்ணித்தான் ஆகணும். புத்திர பாக்கியம் தீர்த்தான் ஆகணும். ஓஹோ, எங்க என்னால உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. மச்சமா உட்காருங்க. சார் முதல்ல கையை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பாட்டில சைடுல இடிக்கீங்க சார். அம்மா கிட்ட உங்களை பத்தி எக்கச்சக்கமா அளந்து விட்டானா உங்களுக்கு எம்டி பதவி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க.
போய் பதவியை ஏத்துங்க. ஐயோ இது பதவி இல்ல சார், கல்யாண சுந்தர் சார் எனக்கு போட்டு பிச்சை. நீங்க இந்த அளவுக்கு ஐஸ் வச்சீங்க எனக்கு சைனஸ் ட்ரபிளே வந்துரும். உண்மை தானே சார் சொன்னேன். சரி சரி போங்க. நீங்க முன்னாடி போங்க. நோ நோ நோ, எம்டி முன்னால ஜிஎம் பின்னால. ஜிஎம் ஜிஎம் யாருங்க சார்? யாரா? நான் தான் சார் தான். எம்டி ஆக போற சந்தோஷத்துல ஜிஎம் ஆக போற என்ன மறந்துட்டீங்களா? ஆக போறீங்களா? ஆமா. யார் ஆக போறா? நீங்க தான். நானா? சரி சரி சரி. போங்க போங்க. சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னது? ஐயோ இன்னும் ஓவர் ஐஸ் வச்சீங்க எனக்கு ஜன்னிய கண்டிடும். நீங்க போங்க சார் முதல்ல. இந்த பாட்டுல பதவி ஏற்கும் போது பாட்டில் ஒரு பிரச்சனையா? போங்க போங்க தேங்க்யூ போங்க. சார். மெதுவா. சார் என்னப்பா? இந்தாங்க சார் உங்க செட்டில்மெண்ட் ஃபைலு. யார பார்த்து செட்டில்மெண்ட்ங்கற? நான் ஜிஎம் போஸ்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எம்டி இருக்காரு, அவர் என் பாக்கெட்ல. இந்தா பாட்டில புடி. பி கேர்ஃபுல்.